இன்றைக்கி நாம் என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோன்னா, சுடிதார் தைக்கும்போது கழுத்தெல்லாம் அடித்து முடித்தோம், கடைசியில் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் வச்சு சைடெல்லாம் ஜாயின் பண்ணுவோம்லங்க. அப்போ கொஞ்சம் கூட சுருக்கு வராத நீட்டாக வரணும் அப்படின்னா, சென்டரில் கழுத்து பகுதியிலிருந்து பெரிய தையல் வச்சு நம்ம பிரித்து விட்ற மாதிரி லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் வச்சு அட்டாச்சாக ஒரு தையல் ஓட்டிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர்லேருந்து மேலேருந்து கீழே அப்படியே அடிச்சுட்டு வந்தோம்னா கொஞ்சம் கூட சுருக்கு வராது. அதே மாதிரி இந்த சைடு செஸ்ட்டு, வேஸ்ட்டு, ஹிப்பு 3 பக்கம் 2 துணி ஒரே மாதிரி வச்சு இப்படி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழிருந்து மேலே தையல் ஓட்டிட்டு போனோம்னா ஒரு துளி கூட நம்மளுக்கு சுருக்கு வராத நீட்டாக வருங்க. இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸுக அடிக்கடி உங்களுக்கு போட்டுட்ருப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி நாம் என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோன்னா, சுடிதார் தைக்கும்போது கழுத்தெல்லாம் அடித்து முடித்தோம், கடைசியில் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் வச்சு சைடெல்லாம் ஜாயின் பண்ணுவோம்லங்க. அப்போ கொஞ்சம் கூட சுருக்கு வராத நீட்டாக வரணும் அப்படின்னா, சென்டரில் கழுத்து பகுதியிலிருந்து பெரிய தையல் வச்சு நம்ம பிரித்து விட்ற மாதிரி லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் வச்சு அட்டாச்சாக ஒரு தையல் ஓட்டிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர்லேருந்து மேலேருந்து கீழே அப்படியே அடிச்சுட்டு வந்தோம்னா கொஞ்சம் கூட சுருக்கு வராது. அதே மாதிரி இந்த சைடு செஸ்ட்டு, வேஸ்ட்டு, ஹிப்பு 3 பக்கம் 2 துணி ஒரே மாதிரி வச்சு இப்படி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழிருந்து மேலே தையல் ஓட்டிட்டு போனோம்னா ஒரு துளி கூட நம்மளுக்கு சுருக்கு வராத நீட்டாக வருங்க. இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸுக அடிக்கடி உங்களுக்கு போட்டுட்ருப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.